இந்தி கூட்டணிக்கு மைனஸ், திமுகவிற்கு தோல்வி. காரணம், வட இந்தியாவினர் கக்கூஸ் கடுவதற்கு வந்து முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் பேசினாரே அசிங்கமாக, நாவடக்கம் இல்லாமல், அயோக்கியத்தனமாக. அதே மாதிரி பொன்முடி சொன்னாரே, வடக்கிந்தியெல்லாம் பேல்புரி பேசினவாலை வடக்கிந்திய பீகாரி என்று தமிழக ஆளுநரை அவ்வளவு அவமரியாதை செய்தார்களே. தங்களுக்கு தெரியும் பீகாரி மாணவர்களை எல்லாம் கொலை செய்தார்களே, அதைத்தானே பிரசாந்த் கிஷோர் எடுத்தெடுத்து சொல்லுகிறார். இந்த பிரச்சாரம் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்ததுனால இந்தி கூட்டணிக்கு தோல்விதான் வரும். காரணம், அங்கு இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மிக மிக சீனியர் பாஜக தலைவர்கள், நிதிஷ்குமாருடைய தலைவர்கள், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடியவர், அடுத்தது ரவிசங்கர் பிரசாத், அனுராக் தாக்கூர், நிஷிகாந்த் தூபே, சமத் சௌத்ரி மற்றும் நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறார்கள். மு.க. ஸ்டாலின் போட்ட தமிழ் வீடியோக்கள் பரவலாக இருக்கிறது.